இப்போ வந்து நான் இந்த ரத்தன்பூர் கோட்டைக்கு வந்துட்டேன். இந்த கோட்டை வந்து ஒரு பழங்கால கோட்டை, 900 வருஷம் பழமையான கோட்டை. கலிங்க ராஜாவுடைய பேரன் ரத்தன் ராஜா வந்து இந்த கோட்டையை கட்டினதா. இதுதான் அதனுடைய 2வது என்ட்ரன்ஸ். இன்னைக்கு வந்து இப்போது இந்த பார்க் உள்ளே வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது. டாட்டா மாதிரி ஈகோ பார்க்கில் வியூ பாயிண்ட் இது. சத்தீஸ்கரில் மைன்பத்னு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயின்னு இருக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து சத்தீஸ்கரில் நான் வந்து 4வது நாளில் சுற்றுப்பயணம் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ நான் வந்து கொண்டேகாவ்னு ஒரு ஊரில் நேற்று ராத்திரி தங்கினது உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து நாம் வந்து இப்போது ராய்ப்பூர் வழியில் டாட்டா மாரின்னு ஒரு ஊர். இந்த ஊரில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, இங்கே வந்து ஈகோ பார்க் ஒன்று இருக்குது மலைங்களுக்கு நடுவில். அங்கேருந்து வியூ பாயிண்ட்டு கார்டன்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 4 பக்கம் எப்படி இருக்குது மலைங்களில். இதுவும் மலை தான். இது நான் நின்றுக்கிற பக்கத்தில். இங்கேருந்து நாம் அடுத்தது வந்து இது பார்த்துட்டு தம்தாரின்னு ஒரு மினி கோவான்னு சொல்கிறாங்க, இது சத்தீஸ்கர். அதுவும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து சத்தீஸ்கருடைய தலைநகரமும் ராய்கர் போவோம். ராய்ப்பூர் போகலாம். இங்கேருந்து ராய்ப்பூர் வந்து 165 கிலோமீட்டரு. இப்போ நாம் போய் டாட்டா மாதிரி ஈகோ பாயிண்ட் பார்க் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் இங்கே டாட்டா மாதிரி ஈகோ பாயிண்ட்க்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் இதோடைய என்ட்ரன்ஸு. இங்கே 20 ரூபா வந்து கார் பார்க்கிங்கு. இப்போ உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வியூ பாயிண்ட்டு எல்லாமே காட்டுறேன். இதுதான் என்ட்ரன்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். சத்தீஸ்கரில் இருக்கிற டாட்டா மாதிரி ஊர் இது. இந்த மலைக்கு மேலே இருக்குது. இங்கே தான் வந்தோம் வழியில். நல்லா இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ இந்த ஈகோ பார்க்கு உள்ளே வந்துட்டோம். இது பார்க்கிங் யார்டு. இங்கே குதிரையும் கூட இருக்குது ரைடுக்காக. பாருங்கள், ஹார்ஸ் ரைடிங் டாட்டா மாதிரி. இந்த ஈகோ பார்க்லேயே ஹார்ஸ் ரைடிங் கூட இருக்குது. பாருங்க குதிரை. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இந்த பார்க்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு. கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இங்கே தான் இதோடைய என்ட்ரன்ஸு. பார்க்குள்ளே அழகான கார்டன் இருக்குது. இது மாதிரி நடந்து போகலாம் முன்னாலேருந்து. இங்கே ஒரு கேஃபிட்டேரியாவும் இருக்குது. கேஃபிட்டேரியா இப்போ முன்னால் வந்து வியூ பாயிண்ட் இருக்குது. பார்க் உள்ளே வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது. டாட்டா மாதிரி ஈகோ பார்க்கில் வியூ பாயிண்ட் இது. பின்னால் மலைங்க பாருங்கள், மலைங்க 4 பக்கம். பனிமூட்டமாக இருக்குது. மழை சீசன் இது. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் கீழே காடு. இங்கே ஒரு ஊர் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. அப்படியே வாக்கிங் போயிட்டு அந்த கார்டன் ஈகோ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு முன்னால் கேஃபிட்டேரியாவில் ஒரு டீ குடிக்கலாம், இன்னும் சாப்பிட்லாம். இப்போது வந்து டாட்டா மாதிரி ஈகோ பார்க் பார்த்துட்டு காங்கேருக்கு போயின்னு இருக்கிறேன். காங்கேரில் ஒரு மலை பிரதேசம் இது காங்கேரு. இந்த மலைக்கு நடுவில், காட்டுக்கு நடுவில், ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த ஆதிவாசிகளுடைய கல்ச்சரை வந்து, அவங்க பாரம்பரியத்தை இந்த செவரில் எப்படி வரைஞ்சி வச்சுருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இங்கே எல்லோரும் வந்து நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி பல இடங்களில் வந்து புலிங்க, யானைங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க இந்த காட்டில். நல்லா இருக்குது. காட்ஸ் இது.
சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். இந்த பேலஸ்க்கு போகிறதுக்கு பேலஸும் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இங்கே மழை வர சமயம் மழை பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். இங்கேருந்து காங்கேர் டேம் போகிறேன் நான். தம்தாரி டவுன்னு இந்த மஹபூப் பிரியாணியில் சாப்பிட்றதுக்காக போகிறோம். தம்தாரியில் தம்தாரியில் நான் வந்து ராய்ப்பூர் போகிறதுக்கு இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் முன்னாலேயே வந்து ரூம் புக் பண்ணிட்டேன். டைம் ஆகிடுச்சின்னு மழை வர செம்ம. இங்கே ஒரு டேம் கூட இருக்குது. அந்த டேமை நாளைக்கு நான் வந்து பார்க்கணும். அதனால் இங்கே தங்கிட்டேன். இங்கே வந்து 1500 ருபீஸ் பர் நைட்டுக்கு சங்கீதம்னு ஒரு ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தேன். இப்போ டின்னர் பண்ணுறதுக்காக 8:15 மணிக்கெல்லாம் இங்கே வந்து, ஏன்னா இங்கே 9:30க்கெல்லாம் ஹோட்டல் இங்கே க்ளோஸ் ஆகிடுது சத்தீஸ்கரில். மட்டன் பிரியாணி ஹைதராபாதி சொல்லியிருக்கிறேன். பிரியாணி ஹைதராபாதி மட்டன் கறி தந்தூரி எல்லாம் வந்துச்சுன்னா சாப்பிட்டு சொல்கிறேன். இப்போ இந்த மட்டன் பிரியாணி பிரியாணி இது 210 ரூபா. சிக்கனோடு வருது, முட்டையோட பிரியாணி சாப்பிட்டேன். நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அது கூட இந்த சலாடு, நம்ம ஊர்லலாம் வந்து பச்சடி தருவாங்க கத்திரிக்காய். இங்கே வந்து ஷேர்வா கொழும்பு நல்லா இருக்குது பிரியாணி. பிரியாணி சாப்பிட்ட பிறகு இங்கே ஃபேமஸான ஹைதராபாதி மட்டனும் தந்தூரி நானும் வர வச்சேன். இதுவும் நல்லா இருக்குது. இல்லையா சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது. நல்லா வந்து மட்டன் வந்து நல்லா வேக வச்சுருக்காங்க. ஹைதராபாதி குழம்பு வந்து அருமையாக இருக்கு. நானும் பல இடத்துல கேட்டேன், இந்த ஊரில் என்ன ஃபேமஸான ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டல் தான் சொன்னாங்க எல்லாரும். மஹபூப் பிரியாணி எல்லா இடத்தும் நல்லா இருக்கும். இன்னும் வந்து நான் இந்த பக்கம் சத்தீஸ்கருக்கு கண்டிப்பாக சாப்பிட்டேன். பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து நான் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு போகிறேன். இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி இங்கேயோட வீடியோ முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து நாம் டேமுக்கு போவோம். அங்கேருந்து ராய்ப்பூர் போவோம். இங்கே சத்தீஸ்கருடைய தலைநகரமும் வாங்க போகலாம். கார் நிற்குது அங்கே. ரோடு தாண்டி வந்து நான், ஏன்னா யூட்டன் ரொம்ப தூரம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சத்தீஸ்கரில் தம்தாரியில் ராத்திரி நான் வந்து தங்கியிருந்தேன். மார்னிங் வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் பார்க்குறதுக்காக கிளம்புனான்னு இருந்தேன். செம மழை இங்கே. இது மாதிரி மழையில் போயின்னு இருக்கிறேன் நான். புயல் மழை. இப்போ நாம் வந்து காங்கேர் டேம்னு சொல்லிட்டு ஒரு டேமுக்கு போயின்னு இருக்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான டேம், பிக்னிக் ஸ்பாட்டு. இந்த மழையில் கூட எப்படி இறங்கி எப்படி நான் உங்களுக்கு காட்டுவேன்னு சொல்லி தெரில. அதுக்கு மழை நின்றுச்சுன்னா கொஞ்சம் பார்க்கலாம். கொடை இருக்குது, கொடை வச்சுன்னு தான் போய் பார்க்கணும். இதுதான் வந்து இந்த போட்டிங் பாயிண்ட்டுடைய என்ட்ரன்ஸு. இதுதான் வந்து காங்கரேல் டேமுடைய என்ட்ரன்ஸு. இங்கே வந்து லேக் வியூ ரெசார்ட் கூட இருக்குது பாருங்கள். கிரீன் அட்வென்ச்சர் ரெசார்ட்டு, இந்த மாதிரி ரெசார்ட்டுங்கள்லாம் இருக்குது இங்கே. इस तरफ क्या है बोटिंग पॉइंट क्या है? अच्छा இந்த கேங்கரேல் டேமுடைய போட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இந்த கீழே தான் வந்து போட்டிங் பாயிண்ட் இருக்கிறதா. கார் வந்து மேலே விட்டுருக்குறேன். இப்போ இந்த போட்டிங் பாயிண்டில் வந்து போட்டுங்களும் இல்லை. இப்போ மழை காலத்தில் அருமையான, இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமான மழை. அதனால் யாரும் இந்த போட்டிங் பாயிண்ட்லேயும் இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த டேமுடைய போட்டிங் பாயிண்ட் இதுதான். இப்போ இந்த போட்டிங் பாயிண்ட்டு டேம் பார்த்துட்டோம். இப்போ இங்கேருந்து நாம் ராய்ப்பூருக்கு கிளம்புறேன். ராய்ப்பூருக்கு போகிற வழியில் என்ன இருக்குதோ டூரிஸ்ட் பாயிண்ட்டுக்கு இருந்தாக்கா உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். ஆதிசக்தி மா அங்காரா
டெம்பிள். ராய்ப்பூர் சிட்டி இதான் வந்து ராய்ப்பூர் சிட்டி, சத்தீஸ்கருடைய தலைநகரம் இது. இப்போ வந்து நான் ராய்ப்பூருக்கு வந்துட்டேன். ராய்ப்பூரில் அல்ஃபிசின்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை. இங்கே வந்து ஹைதராபாதி பிரியாணி, லக்னோவி பிரியாணி ரெண்டு ரகமான பிரியாணி இருக்குது. இது வந்து ஹைதராபாதி, இது லக்னோவி, இது வந்து ஹைதராபாதியா. சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஊரில் வந்து பச்சடி எல்லாம் தரதில்லை, எல்லாம் குழம்பு தான். மட்டன் பிரியாணி இது. அல்ஃபிசி பிரியாணியில் தான் பிரியாணி சாப்பிட்டோம். லக்னோ பிரியாணி, ஹைதராபாதி பிரியாணி நல்லா இருக்குது. ரெண்டும் டெஸ்ட் பண்ணேன். இப்போ வந்து நான் ராய்ப்பூரில் அல்ஃபிசின்னு ஒரு ஹோட்டலில் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். ஹைதராபாதி தம் பிரியாணியும் லக்னோவி பிரியாணி. லக்னோவி பிரியாணியில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, அதில் வந்து காஜு, பாதாமெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அதில் போட்டுருந்துச்சு. அது சாப்பிட்டு வந்தது பிறகு இன்றைக்கி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ராய்ப்பூரில் ஃபேமஸான ஒரு லேக் இருக்குது, குளம் நடுவில், சிட்டிக்கு நடுவில். தலாப்னு சொல்கிறாங்க ஹிந்தியில். புத்தா தலாப் அதுக்கு பேர், புத்தருடைய பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ வந்து பார்க்குறதுக்காக போய் நிற்கிறேன். இதான் அது கார் பார்க்கிங்கு பாருங்கள். இந்த தலாப்புக்கு தான் போகிறோம். போயிட்டு உங்களுக்கு நான் அந்த இடத்த காட்டுறேன். இப்போ இந்த தலாப்புக்கு வந்துட்டேன், புத்தா தலாப்பு. இங்கே பாருங்கள். இந்த புத்தா தலாப்புக்கு நடுவில் வந்து சுவாமி விவேகானந்தருடைய சிலையை வந்து மிக அழகாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். சிவப்பு கலரில் லைட்டுங்களோட. ஈவினிங்கில் வந்து இது அருமையான காட்சியாக இருக்குது. ராய்ப்பூர் சிட்டி நைட் வியூ இது. சத்தீஸ்கருடைய கேபிட்டல். ராத்திரி இந்த கிராண்ட் கேன்யான் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன், ராய்ப்பூரில், சத்தீஸ்கரில். இப்போ நான் வந்து ராய்ப்பூர்லேருந்து பிலாஸ்பூர் போயிருக்கிறேன். டீ குடிக்கலான்னு சொல்லி இந்த ஹைவே நெஸ்ட்டில் நின்றேன். இந்த ஹைவே நெஸ்ட்டு டீ கடை. இப்போ டீ குடிச்சிட்டு இங்கேருந்து நாமும் கிளம்ப வேண்டியது தான். டோல்கேட் இது. இப்போ வந்து பிலாஸ்பூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ரத்தன்பூர் ஃபோர்ட்டுன்னு ஒரு இடத்துக்கு, கோட்டைக்கு போய் நிற்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை இது. 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து நாம் அப்படியே அம்பிகாப்பூர் போகிறோம். இந்த கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போ டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. இங்கே சாப்பிட்றதுக்காக தால் தடக்கா, தந்தூரி ரோட்டி, ஜீரா ரைஸ் எல்லாம் வர வச்சுருக்கிறேன். சாப்பிட்ட பிறகு இங்கேருந்து நாம் கிளம்பலாம். தால் தடக்காவும் தந்தூரி ரொட்டியும் சாப்பிட்டுருக்கிறேன். நல்லா இருக்குது டேஸ்டிங்கு. இப்போ வந்து நான் தாபாவில் தால் ஃப்ரை தடக்கா, தந்தூரி, பட்டர் ரொட்டி, ஜீரா ரைஸ் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து ரத்தன்பூர் ஃபோர்ட் கோட்டைக்கு போயின்னு இருக்கிறேன். இந்த கோட்டை வந்து 900 வருஷம் பழமையான கோட்டை இது. கலிங்க ராஜாவுடைய மகன் ரத்ன ராஜா வந்து இந்த கோட்டையை கட்டினாரா. அதுக்கப்புறம் இந்த கோட்டை வந்து
மராத்தியர்கள் வசமாச்சு. அப்புறம் வந்து இது ஆங்கிலேயர்கள் வசமாச்சு. இப்போ வந்து அந்த கோட்டை ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருக்குது. போய் பார்க்கணும் வரலாற்று சிறப்புமிக்க அந்த கோட்டையை. உங்களுக்கு அந்த கோட்டைக்கு போயிட்டு பிறகு காட்டுறேன். இதான் ரத்தன்பூர் தான் வந்து ரத்தன்பூர் சிட்டி இல்லை, இது ஒரு சின்ன டவுன் தான். இதான் வந்து ஏன்ஷியன்ட் ஃபோர்ட் ரத்தன்பூர் மெயின் ரோட்டில் இருக்குது. உள்ளே போனோம் இந்த ஃபோர்ட்டுக்கு. நாம் கோட்டைக்கு வந்துட்டு தான் கோட்டையோடைய என்ட்ரன்ஸு. இப்போ கோட்டைக்கு உள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது கோட்டைது. இப்போ என்ட்ரன்ஸ் இல்லை, இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு. தான் இது என்ட்ரன்ஸ். இப்போ வந்து நான் இந்த ரத்தன்பூர் கோட்டைக்கு வந்துட்டேன். இந்த கோட்டை வந்து ஒரு பழங்கால கோட்டை, 900 வருஷம் பழமையான கோட்டை. கலிங்க ராஜாவுடைய பேரன் ரத்தன் ராஜா வந்து இந்த கோட்டையை கட்டினதா. இதுதான் அதனுடைய 2வது என்ட்ரன்ஸு. மொத்தமே வந்து பால் அடைஞ்சு இருக்குது. ஏஎஸ்ஐடைய கண்ட்ரோலில் இருக்குது. என்ட்ரி டிக்கெட் எதுவும் இல்லை. ஒரு கோயில் இருக்குது உள்ளே. இதில் பாருங்கள், கோபுரத்தோட ஒரு கோயில். பின்னால் இன்னொரு கோயில் இருக்குது. 2 கோயிலுங்க இருக்குது இதில். அதனால் இந்த கோட்டைக்கு வந்து போயின்னு இருக்கிறாங்க ஆளுங்க. இங்கே வெறும் வந்து பேர் எழுதிட்டு என்னோடய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எழுதிட்டு நாம் உள்ளே போனோம். மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க கார்டன்னு. ஆனால் கோட்டையில் எந்த மாதிரியான ஒரு அரண்மனையோ இல்லை செவருங்களோ இல்லை. எல்லாமே ரூயின்ஸு இருக்கிறது. இதில் என்ட்ரன்ஸ் மட்டும் 2 இருக்குது. இது வந்து ஹமாம் கானா, ஜெகநாத் மந்திர், லக்ஷ்மி நாராயண் மந்திர். அந்த காலத்தில் வந்து இந்த கோட்டையில் இருந்த குளியலறை. அது இங்கே பாருங்கள் மேலே, இதுதான் குளியலறை. அந்த காலத்தில் பண்ணாங்க. இதுதான் வந்து ஹமாம் கானானா குளியலறை. ஸ்விம்மிங் பூலு தான் வந்து ராஜா ராணி எல்லாம் குளிக்கிற ஸ்விம்மிங் பூல் இது மட்டும்தான் இங்கே இருக்குது. இப்போது அதில் கூட 4 பக்கம் செவருங்க இல்லை, எல்லாமே உடஞ்சிச்சு. ஏன்னா ரொம்ப டூ லாங். 900 வருஷங்கிறது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே, 30-50 வருஷத்துக்கு மேலே எதுவுமே நிற்காது. இப்போ பாருங்கள், இந்த கார்டன்னு பின்னால் ஒரு குளம் இருக்குது இந்த கோட்டையில். இது மட்டும்தான் இருக்குது இந்த கோட்டையில். இப்போது வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ஜெகநாத் மந்திர், இது லக்ஷ்மி நாராயண் மந்திர். 2 கோயில் இங்கே இருக்குது. வந்தாக்கா நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். 4 பக்கம் வந்து இந்த டவுன் இருக்குது, ரத்தன்பூர் டவுன். இப்போ மழை ஆரம்பமாயிடுச்சு, வாங்க இங்கேருந்து போகலாம். இந்த கோட்டையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், குரங்குங்க தான் என்னை வர வைக்குது இங்கே. சத்தீஸ்கரில் மைன்பத்துக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயின்னு இருக்கிறேன். ஃபாரஸ்ட் ஏரியாவில் போயின்னு இருக்கிறது வண்டி. மைன்பத்துக்கு வந்துட்டேன். மைன்பத்தில் எல்லாமே வந்து பனி மூட்டமாக இருக்குது. பாருங்கள், ரோட்டில் எதுவுமே தெரியல. இப்போ சத்தீஸ்கரில் இருக்கிற லாஸ்ட் பார்டருக்கு வந்துட்டேன். ஜார்க்கண்டுக்கு பக்கத்தில் அம்பிகாப்பூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மைன்பத்னு ஒரு ஹில் ஸ்டேஷன்னு. இப்போ ராத்திரி வந்து இங்கே டிபெட்டன் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் புக் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டின்னர் வந்தேன். இங்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாசனையே தூக்கலாக இருக்குது. சாப்பிட்டு சொல்கிறேன் எனக்கு எப்படி இருக்குதுன்னு. இங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு இருந்தேன். அப்புறமேட்டு இந்த கரண்ட்டு போயிட்டு இருந்துச்சு. இங்கே கரண்ட் வந்துச்சு.
இப்போ வந்து டீ குடிக்கிறதுக்காக இதே ஹோட்டலுக்கு திரும்ப வந்தேன். இங்கே டீ வந்து அருமையாக இருக்குது. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி டீ. கிளைமேட் வெளியே வந்து மழை பெஞ்சிருக்குது, பனிமூட்டமாக இருக்குது, மலை பிரதேசமாக இருக்கிறதால இப்போது டீ குடிச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியது தான். மார்னிங் நாளைக்கு ஒரு 4-5 டூரிஸ்ட் பிளேஸ் ஆகுது நம்ம மைன்பட்டில் கவர் பண்ணுறோம். வணக்கம் நண்பர்களே, குட் மார்னிங். ராத்திரி வந்து இந்த மைன்பட்டில் தங்கினேன். சத்தீஸ்கரில் இது ஒரு மலை பிரதேசம். இங்கே வந்து பனி மூட்டமாக இருந்துச்சு ராத்திரிலாம், மழை வேறு செம்ம. உங்களுக்கு ஹோட்டல் காட்டலான்னு சொல்லிட்டு இப்போ காலையில் ஏஞ்சி இங்கே வந்தேன். டிபெட் கெஸ்ட் ஹவுஸ்னு இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலில் தான் வந்து தங்கியிருந்தேன். 2000 ரூபா பர் நைட்டுக்கு. இது நல்லா இருக்குது. ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம், கார் பார்க்கிங்லாம் இருக்குது. இது மெயின் ஏரியாவில் இருக்குது மைன்பட்டில். இப்போ ரெடி ஆகிட்டு இங்கேருந்து நாம் கிளம்பி டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். டீ குடிக்கிறதுக்கு போயின்னு இருக்கிறேன். இப்போ டைம் வந்து காலையில் 8 மணி. 8 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து 10 மணிக்கு மேலே தான் எதுவும் திறப்பாங்க போல்றது. வெளியே பாருங்கள். இந்த டிபெட்டியன்ஸ் தான் இருக்கிறாங்க மொத்தம் இங்கே கொஞ்சம். இதுவும் வந்து டிபெட் ரெஸ்டாரண்ட் தான். இவங்களுடைய ஆர்ச் இது. இப்போ டீ குடிக்கிறதுக்காக இந்த டீ கடைக்கு வந்திருக்கிறேன். இது ஒரு டிபெட்டு ரெஸ்டாரண்ட்டு. வைப்ஸ் பாருங்கள், மார்னிங் வைப்ஸ் இருக்குது. காலையில் ஒரு இந்த காற்று. தான் டீ கடை. இது வந்து இந்த லாலாமாவை பின்பற்றக்கூடியவர்களுடைய திபெத்தியர்களுடைய ரெஸ்டாரண்ட்டு. நல்லா இருக்குது. டீ பெஞ்சிருக்குது காயில்.